கற்பக விருட்சத்தை பற்றி சொல்கிறேன். வேரின் மூலம் விருட்சம் வளர தேவையான தண்ணீர் உறிஞ்சப்படுவதால் அது விருட்சத்தின் மிக முக்கிய அங்கமாக கருதப்படுகிறது. அவ்வாறே கற்பக விருட்சத்திலும் அது பயிரிடப்படும் நேரம், வேர்கள் வளர்கின்ற நேரம் மிக முக்கியமானது. வேர்கள் அழகாக சென்றால் அஸ்திவாரம் பலமாகி மிக அழகிய விருட்சமாக அது வளர்கிறது. இந்த சங்கம யுகத்தில் நாம் விதையாக இருக்கும் இறைவனுடன் தொடர்பு கொண்டு கர்மாவின் விதிகளை அறிகின்றோம். ஆகவே இந்த நல்ல நேரத்தில் நமது பிற்காலத்திற்கும் கற்பக விருட்சத்தின் ஆயுட்காலத்திற்கும், அதாவது 5000 வருடங்களுக்கு தேவையான பலமான அஸ்திவாரம் அமைக்க இயலுகிறது. ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு பயன் வருவதால் செயலையும் ஒரு விதை என்றே கூறலாம். நான் இன்று விதைக்கும் விதைக்கு பின்னர் ஒரு சமயம் பலன் கிட்டும். கற்பக விருட்சத்தின் விதையான இறைவன் மற்றும் விதைகளான என்னுடைய இப்போதைய செயல்கள் ஆகியவற்றை அறிவதன் மூலம் என்னுடைய வருங்காலம் எனும் மரத்தை என் விருப்பம் போல் உருவாக்க முடியும்.